அதனால அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாலேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சுன்னு. இனிமே எனக்கு அந்த கவலையே இல்லை. ஐம் டோட்டலி ரிலீஃப். தென் ஃபைன் சந்திரா, அவளுக்கு இந்த ஆர்டரை மெயில் அனுப்பிடுறேன். நாளைக்கு வந்து சைன் பண்ண சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் அம்மாவுக்கு இப்போதைக்கு சொல்ல வேணாம். இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மாவோட பர்த்டே வருது. அப்ப அனுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இந்த விஷயத்த சொல்லலாம். அம்மாவுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். சூப்பர் ஐடியாண்ணே. அம்மாவுக்கு நிஜமாவே சர்ப்ரைஸா இருக்கும். எல்லா பிளானையும் பக்காவா யோசிச்சிருக்கீங்க போல. அண்ணே, இந்த பிளானிங் சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஆனா இந்த டீலுக்கு நீங்க பீட்சா வாங்கி தரணும். டபுள் சீஸ் பீட்சா. டீலா? இப்பவே ஆர்டர் பண்றேன். லெட்ஸ் ஹேவ் a midnight pizza party. ஷோ. வாசலே பாத்துட்டு இருந்தா வராத சித்தி வந்துருவாளா? அவ வரப்பதான் வருவா. எதுவும் நம்ம கையில இல்லானு எல்லாம் நடக்கிறப்பதான் நடக்கும். உள்ளவா. நீயும் இப்படிதான் டென்ஷன் ஆனா வீட்டுக்கும் வாசலுக்கும் அலைஞ்சுகிட்டே இருப்ப. அதே மாதிரி அவளும் அலையறா பாரு. சித்தி கிளம்பிட்டேன்னு சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. வரப்ப என் ப்ரமோஷன் ஆர்டர் பிரிண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டல, அவ எடுத்துட்டு வருவா. ஆனா இவ்ளோ நேரமா வர்றதுக்கு? ஏண்டி, அதத்தான் உன் மொபைல்ல படிச்சிட்டல, அத பிரிண்ட் பண்ணி வேற படிக்கணுமா? என்னமோ போ. இந்த சித்தி இன்னைக்கு பஸ்ல தான் வரணுமா? கேப்ல வரலாம்ல? கேப் பணத்தை உன் முத மாச சம்பளத்துல இருந்து தருவியானு? இந்தா, இந்த ஃபைல்ல இருக்கு பாரு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா? உண்மைதான் அனு. உன்னோட வளர்ச்சியை பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. சூர்யா சாரையும் பாராட்டணும். அவரோட கமிட்மெண்ட் சான்ஸே இல்ல. அப்படின்னா? அது இல்லக்கா, தன்னால அனுக்கு உண்டான கஷ்டத்துக்கு எப்படி பதில் சொல்லிருக்காரு பாத்தியா? அத சொன்னேன். அப்பா அம்மா நாளைக்கு போய் ஆபீஸ்ல சைன் போட்டுட்டு வரணும். போயிட்டு வரவா? இன்னும் என்ன போவான்னு கேட்டுட்டு இருக்க? போய் சைன் பண்ணு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அத்தா என்ன வேணானா சொல்ல போறாரு? அப்படியே சொன்னாலும் அவரை நான் பாத்துக்கிறேன். நீ போய் சைன் பண்ணானு. என்னத்தா இவ்ளோ பேசுறோம், சத்தத்தையே காணோம். சுபு, அப்ப சரின்னு சொன்ன, இப்ப என்ன யோசிக்கிற? அத்தா, அனுக்கு திறமைக்கு சமமா அதிர்ஷ்டமும் இருக்கு. இல்லனா வேலையை விட்டுட்டு வந்த பொண்ணுக்கு வீடு தேடி வந்து ப்ரமோஷன் லெட்டர் யாராச்சும் தருவாங்களா? அடி நீ வேறடி. இது மட்டுமா? வீடு தேடி வேலை வந்துச்சு, லண்டனுக்கு போற சான்ஸ் வந்துச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பிளாங்க் செக் வந்துச்சு. அந்த பிளாங்க் செக்க உன் நொத்தான் வேண்டான்னு சொல்லி அதுக்கு இவ்வளவு சேர்ந்து ஒரே ஆட்டமா ஆடி மொத்தத்துல அந்த பிளாங்க் செக்கே போச்சு. அது போனதாலதான் இது எல்லாம் வந்துச்சு. அது சரிதான். ஆனா அந்த அதிர்ஷ்டமே நினைச்சிருக்கோம் இவங்க வீட்டுக்கு இனியும் போகணுமான்னு. இவங்க வீட்டுக்கு எப்ப போனாலும் இவங்க எதையாவது சொல்லி விரட்டுறாங்களே, இவங்க வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகணும்னு செவரேறி குதிச்சு அது அப்படியே ஓடி போயிட்டு இருக்கும். அணுவுக்கு வந்த எத்தனையோ நல்ல வாய்ப்புகளை நான் தான் நிராகரிச்சு வேண்டான்னு சொல்லிட்டேன். அது கூட கரெக்ட் தான்.
ஆமாம்மா, உன் அம்மா சொல்றது கரெக்டு தான். உனக்கு எத்தனையோ நல்ல வாய்ப்புகளை நான் தான் வேணான்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்கேன். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கு. இதெல்லாம் என்னம்மா அதிர்ஷ்டம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்களுக்கு பிறந்தியே, அந்த அதிர்ஷ்டத்தை விடுவா இதெல்லாம்? பொண்ணை பத்தி எத்தனையோ அப்பாக்களை நான் பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு தோணும், ஏன் இவங்க தான் பெத்த பொண்ணுகிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு. ஆனா நீ வளர்ந்து கண்ணுக்கு நிறைய அனுமா அனுமா இத பார், உனக்கு ஒரு அவமானம்னா இந்த அப்பாவால தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் நான் உன்னை வேலையை விட சொன்னேன். ஆனா இப்போ சுயமரியாதைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ உறுதியா நம்புற பட்சத்துல நீ தாராளமா மறுபடியும் வேலைக்கு போகலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாளைக்கே நீ போய் சைன் பண்ணிடுங்க. அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, போய் சைன் போட்டுட்டு வா. சரிங்க சித்தி, நாளைக்கு போய் சைன் பண்றேன். சரி சரி, டிஃபனை கொஞ்சம் கண்ணுல காமிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப பசியில இருக்கேன். ஐயோ, என் விஷயத்துல நீங்க டிஃபன் சாப்பிடலங்கிறதே மறந்துட்டேன் சித்தி. இன்னும் யாருமே சாப்பிடலடி. வேலை கிடைச்சதுல உனக்கு பசியே இல்ல. போய் தட்டு எடுத்து வை, எல்லாரும் சாப்பிடுவோம். ம். என்னக்கா, வெறும் டிஃபன் தானா? ஸ்வீட் எதுவும் இல்லையா? ஒரு 20 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணு. நான் தான் கேசரி கிண்டிடுறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் கேசரி பார்ட்டி. என்ன? ஹம். மாமின்லா, சந்திரா தான் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாருன்னா நீங்களுமா? சாரி மான்சி. This is not fair, மாமின்லா. மான்சி, சரியான ஆப்ல உன் போட்டோவை எப்படி மாத்திருச்சு பாத்தியா? இத பார்த்தா யாருக்கு தான் சிரிப்பு வராது? போதும் சந்திரா, நீ ஆப்ல மாத்தாமலேயே அப்படிதான் இருக்க. Is it? ஆனாலும் உன் போட்டோ வேற லெவல். டேய் போதும்டா, பாவம் மான்சி. நீங்களும் தான் இவ்ளோ நேரம் சிரிச்சீங்க, அப்புறம் என்ன பாவம் மான்சி? என்ன இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன தவிர ப்ரோயின்லா, என்னாச்சா நீ? இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றாங்க ப்ரோயின்லா. உங்களையவா? நம்பவே முடியலையே. அவ்வளவு தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? யூடியூப் ப்ரோயின்லா. சாரி சாரி. சரி சாப்பிடலாமா? சந்திரா, முதல்ல போனை சைடுல வை. சூர்யா, இப்பதான் அவனுக்கு சொன்னேன். இப்ப உன் போன் அடிக்குது. சரியா சாப்பிடுற நேரத்துல இப்ப யார் போன் பண்றாங்க சூர்யா? சாப்பிடுறப்ப போன் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். மா, ஏதாவது முக்கியமான காலா இருக்குமா? என்னன்னு? ம். சரி ஓகே, நீங்க போய் பேசிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். அண்ணன் வர வரைக்கும் நம்ம ஆப்லயே போட்டோ பாப்போம். என்ன மான்சி? சந்திரா, நாளைக்கு உன் போட்டோவை அதே ஆப்ல மாத்தி நடு ஹால்ல பெருசா ஃப்ரேம் போட்டு நான் வைக்கிறேன். நீ பாரு. ஓகே மான்சி, சாரி. சூர்யா, உனக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்திருந்தா முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசலான்னு கண்டிப்பா சொல்லிருப்பா. சரி,
சீக்கிரம் பேசிட்டு வா, சூடு ஆறிட போகுது. ஹலோ, சாப்பிட்டீங்களா சார்? இப்பதான் சாப்பிட உட்காந்தேன். ஐயோ, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சார்? நோ நோ, சொல்லணும். சார், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நம்ம அப்புறமா பேசலாம். உனக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்திருந்தா முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலான்னு கண்டிப்பா சொல்லிருப்பா. சாப்பிடுறப்ப ஃபோன் வந்தா ஏன் சார் எடுக்கிறீங்க? இட்ஸ் ஓகே. உன்கிட்ட பேசுறத விட சாப்பிடுறதா முக்கியம். நீ சாப்பிட்டியானு? இனிமேதான். அம்மா கேசரி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக வெயிட்டிங். கேசரியா? இந்த நேரத்துலயா? என்ன ஸ்பெஷல்? நீங்க தான் சார் ஸ்பெஷல். நானா? ஆமா, நீங்க அனுப்புன ஆர்டர். அதுக்கு கேசரியா? ஸ்வீட்டான நியூஸ் வந்தா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம், இதான் சார் எங்க வழக்கம். அப்ப நாளைக்கு நான் கேசரி சாப்பிடணுமா? ஏன் சார்? ஸ்வீட்டான நியூஸ் நாளைக்கு தான் ஆபீஸ்க்கு வரப்போகுது, அதுக்கு சொன்னேன். சார், நீங்களா சார் இப்படி பேசுறது? ஏன் பேசக்கூடாதா? நான் உங்களை என்னமோன்னு நினைச்சிட்டேன் சார். என்ன நினைச்சானு? அத இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, சொல்லணும். நாளைக்கு ப்ரமோஷன் ஆர்டர்ல அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆனு? நோ 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 நோ, நாளைக்கு ப்ரமோஷன் ஆர்டர்ல உங்க முன்னாடி தான் கையெழுத்து போடணும்னு எனக்கு ஆசை சார். இப்படி ஒரு ஆசையா? எஸ் சார். ப்ரமோஷன் ஆஃபர்ல ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபீல் ஃப்ரீ ஆனு. எதா இருந்தாலும் சொல்லு, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சென்டிமெண்ட் கூட இவருக்கு புரிய மாட்டேங்குது. அது இல்ல சார். அப்புறம்? இல்ல சார், அட்மின்ல வச்சு சைன் போட சொல்லுவாங்க. ஓகே சார், நாளைக்கு ஷார்ப்பா 9:30க்கு ஆபீஸ்க்கு வருவேன். ஷூர் அனு, we will meet at office. இப்போ சாப்பிட மறந்துடாதீங்க சார். நீயும் சாப்பிடணும். குட் நைட் சார். குட் நைட். ஏன் முன்னாடியே சைன் பண்ணலாம். இப்ப சந்தோஷமா? இப்பதான் உனக்கு அவ ஞாபகமே வருதா? நேத்து அவ்வளவு சொன்னனே, நீதான் காதலியா வாங்கிக்கலையே, இப்ப திடீர்னு வந்து மீரான்னு சொன்னா? லாஸ்ட் 3 நாளா கோமால இருந்தியா சூர்யா? பங்கஜ், அனு ரொம்ப புண்ணியம் பண்ணவ. வேலை வேண்டாம்னு போனாலும் நீ போய் வா வான்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வருவ. ஆனா மீரா இத்தனை நாள் ஆபீஸ் ஆபீஸ்னு உழைச்சு அவளுக்கு கடைசியில கிடைச்சது என்ன? வெறும் கண்ணீர். ஒரே நொடியில அவளை தூக்கி எறிஞ்சிட்டல்ல. திரும்பவும் ஆரம்பிக்காத. அவ அணுவுக்கு பண்ண கொடுமை என்னன்னு. அவ தப்பு பண்ணிட்டா, ஒத்துக்கிறேன். என்னமோ ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு, கொஞ்சம் ஓவரா போயிட்டா. அதுக்காக கம்பெனிக்கு செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? நீ பேசுறது உனக்கே நியாயமாப்படுதா பங்கஜ்? சரி போகட்டும். நீயே இப்ப மீரா எங்கன்னு ஆரம்பிக்கிற? போனவளாவே இருக்கட்டும். அதான் உன் அணு வர்றால, அவ ஆபீஸ பாத்துக்குவா.
எதுக்கு எடுத்தாலும் என்ன குத்தம் சொல்லி ஓவர் சீன் போடுறத நிப்பாட்றா. எரிச்சலா இருக்கு. எரிச்சல் வரத்தான் செய்யும். ஏன் வராது? நீ சொல்றதுக்கெல்லாம் ஓகே சார்னு சொன்னா உனக்கு பிடிக்கும். இல்லனா அணுவா இருக்கணும், அப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களையெல்லாம் உனக்கு இப்ப பிடிக்குமா? ஆகாத மாமியார் கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சும்மாவா சொன்னாங்க? நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? நான் சொன்னா நீ கேட்கவா போற? சரி, மீரா கிட்ட பேசு. ஒரு பேப்பர்ல நீ எழுதி கொடுத்துட்டா அதை அப்படியே அவகிட்ட ஒப்பிச்சிருவேன். மீரா விஷயம்னா உனக்கு கிண்டலா இருக்குல்ல? அதுவே அணு விஷயம்னா? அப்பா சாமி போதும், நிறுத்து. திரும்ப ஆரம்பிக்காத. மீராக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் தரவா? அப்படியே உனக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் தந்துடுறேன். இன்னும் யார்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு. எஃப்எம் கிட்ட கேட்கணும்னா சொல்லு, கேக்குறேன். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம் சூர்யா? எதுக்கு எடுத்தாலும் அணுவோட கம்பேர் பண்ணா? இத பாரு பங்கஜ், அன்னைக்கு நடந்தது பத்தி நான் இனிமே பேசவே மாட்டேன். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அதுக்காக மீராவை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல, ஆனா நடந்ததை மறந்துடுறேன். அதுக்காக மீராவுக்கு போன் பண்ணி நானே பேசி அவளை சமாதானப்படுத்தி ஆபீஸ்க்கு வர சொல்றதெல்லாம் நெவர். என்னால பேச முடியாது. நீ பேசு, வர சொல்லு, வரட்டும். அவ இந்த கம்பெனிக்கு விபிடா. அவளோட போஸ்ட் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவளுக்கு தெரியாதா? டேம் இட். டேய், ஒரு தடவை பேசுடா. நோ, நீ வேணா பேசு. நான் சொன்னேனே சொல்லு. பட் ஐ வில் நாட் கால். தட்ஸ் இட். The customer you're trying to speak to is not answering the call. போன் எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன பண்ணலாம் பங்கஜி? நேர்ல வேணா போய் கூப்பிட்டு பாப்போமா? டேய் உட்காரு. அவன் நொந்து போயிருக்கா சூர்யா. உனக்கு இவ்வளவு பிடிவாதம் தேவையில்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஓ இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சூர்யா, நீ இவ்வளவு செல்ஃபிஷா நடந்துக்க கூடாது. இனிமே இந்த விஷயமா சத்தியமா நான் உன் கூட பேச மாட்டேன். Vice President of Prakash Group of Companies. நான் வைஸ் பிரசிடென்டா? நான் ஃபோன் பண்ணி மீரா எடுக்காம இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்.